ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸில் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு பால் வாங்குகிறோம், அதை நம்ம லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி வாங்குகிறோம், அதை கிலோகிராம்ஸில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே யூஎஸில் வேறு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் ஸ்டாண்டர்டைஸ்டாக வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது லிக்விட், அதாவது ஒரு பாலோ இல்லை ஒரு ஆப்பிள் சைடர் இருக்குது எங்ககிட்ட, அதை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை கேலானில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஹாஃப் கேலான் பாட்டில், அதாவது ஆப்பிள் சைடர். இதில் பார்த்திங்கன்னா 1.89 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் கேலான் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ லிக்விட் எல்லாமே பார்த்திங்கன்னா கேலான்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. பாலாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சைடராக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபார்ம் ஆஃப் லிக்விட் ஏதாவது இருந்ததுன்னா அது கேலானில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அது கூடவே லிட்டர் கன்வர்ஷனும் இருக்கும். பட் மோஸ்ட்டாக அவங்க கேலான்ஸில் தான் சொல்லுவாங்க. 1 கேலான் அப்படிங்கிறது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 3.25 லிட்டர். அதை தான் 1 கேலான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்பி இல்லைனா பவுண்டு, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம 1 கிலோ இது வெங்காயம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்பிஸ் இல்லைனா பவுண்டில் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஜாகரி பால்ஸ் வாங்கியிருக்கோம், அதாவது வெல்லம் வாங்கியிருக்கோம். இது இங்கே யூஎஸ்க்கு இது இந்தியன் ப்ராடக்ட் அனுப்பினாலுமே இங்கே பார்த்திங்கன்னா 2 எல்பின்னு தான் இருக்கும். ஸோ எல்பியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எல்பி இல்லைனா பவுண்டு. அது கூடவே தான் அந்த கிராம்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்பி இல்லைனா பவுண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின் திங். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மெஷர் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 3 பவுண்டு பொட்டேட்டோ, அதாவது 3 பவுண்டு பேக் இது. ஸோ பவுண்டும் எல்பியும் ஒன்று தான் இங்கே. அதாவது பவுண்டோட அந்த அப்ரிவியேஷன் தான் எல்பின்னு சொல்கிறாங்க. ஒரு எல்பியோட கிலோ கணக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.454, அதாவது 450 கிராம்ங்கிறது தான் ஒரு எல்பி. அப்போ 2 எல்பினா உங்களுக்கு அது 0.454 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 எல்பி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 907 கிராம்ஸ் வரும் கனெக்ட் பண்ணால். ஸோ இங்கே அந்த வெயிட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா எல்பியில் தான் மெஷர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு பார்த்திங்கன்னா இப்போ 1 கப்புன்னு இருக்குது. 1 கப்புன்றது 8 ஓஸ்ன்றது அவுன்சஸ், அதாவது ஃப்ளூயிட் அவுன்சஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா FLOZ அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கப்போடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆப்பிள் ஃபார்ம் அதெல்லாம் போனோம்னா அங்கே நம்ம ஆப்பிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். ஸோ அங்கே ஆப்பிள்ஸ்லாம் ஆப்பிள் ஃபார்மில் விற்கக்கூடிய ஆப்பிள்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெக். இப்போ இது ஹாஃப் பெக் பேக்கெட்டுங்கிறதால ஆப்பிள்ஸ் கம்மியாக இருக்குது. 1 பெக்குங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோனா 8.8 கிலோகிராம்ஸ். அதுதான் 1 பெக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாஃப் பெக்குங்கிறது 4.5 கிலோ வரும் கிட்டத்தட்ட. ஸோ இது பெக்குங்கிறது அதிகமாக எங்கேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் இந்த ஆப்பிள் ஃபார்ம்ஸில் தான் இப்போதைக்கு யூஎஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மெடிசன் பாட்டில் அப்படின்னு எடுத்தோம்னா அது பார்த்திங்கன்னா FLOZ அப்படின்னு சொல்கிறாங்க. FLOZங்கிறது ஃப்ளூயிட் அவுன்சஸ். இப்போ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் காஃபி. இது பார்த்திங்கன்னா FLOZல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 32 FLOs அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதால இது 1 குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. QTன்னு போட்டு மெஷர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைல்ஸில் தான் சொல்லுவாங்க. அப்போ அதாவது 1 மைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டரை தான் இவங்க மைல்ஸ்ன்னு மெஷர் பண்ணுறாங்க. 1 மைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் மைல்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. கிலோமீட்டர்ஸில் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு டெம்பரேச்சர் சென்சார் எடுத்து நம்ம டிஜிட்டல் சென்சார் எடுத்து நம்ம ஆன் பண்ணோம்னா அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி அண்ட் ஹீட்டர் இருக்கும்.
ஸோ இங்கே எல்லாமே வந்து இது டிஃபால்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரன் ஹீட்டில் தான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 75 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேரன் ஹீட்டில் தான் வந்து இங்கே டெம்பரேச்சர் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் போக போக நம்ம வந்து யூனிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாற்றிட்டோம். கிலோகிராம் அந்த மாதிரி மாற்றிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த யூனிட்ஸை தவிர நான் வேறு ஏதாவது யூனிட்ஸ் இருக்குது யூனிவர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.